வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கி நம்ம வாஸ்துவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாஸ்து ஏன் பார்க்கணும், வாஸ்துன்னா என்ன, வாஸ்து ஒரு பொய்யான விஷயம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. வாஸ்துன்றது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். வாஸ்துன்றது பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் இயங்கக்கூடியது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் பஞ்சபூதங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதுபோல தான் நம்ம வசிக்கக்கூடிய வீட்டிலையும் இந்த பஞ்சபூதங்கள் தான் முழுக்க முழுக்க ஆட்சி செய்யுது. இந்த பஞ்சபூதங்கள் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது இந்த உலகத்தில். அப்படியே இந்த பஞ்சபூதங்களை யாராவது போய் சொல்ல முடியுமா? இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா பஞ்சபூதங்கள்ன்றது கடவுளால் உருவாக்கப்பட்டது. இந்த பஞ்சபூதங்களோட கண்ட்ரோலில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த பஞ்சபூதங்களுடைய ஏற்ற இறக்கங்கள் சமநிலையாக நம்ம வச்சுருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சமநிலையாக இருக்கும். அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி. ஏன்னா பஞ்சபூதம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போது பஞ்சபூதம்னா என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் தான் பஞ்சபூதம். இதில் இப்போது நீர்த்தன்மை, இப்போது மழை வருதுன்னு வச்சுங்களேன், ஃபுல்லாக மழை வருது, அதிகமான மழை பெய்யுது. அப்போ நம்ம வெளியே போக முடியாது, அதுக்கு ஒரு குடை எடுத்துக்கிட்டு போகிறோம். இப்போ நெருப்பு பார்த்திங்கன்னா அக்னி. இப்போது நம்ம ஒரு சமையல் செய்கிறோம், அதுக்கு அதை அளவாக பயன்படுத்தணும். நெருப்புன்றது அதிகமாக இருந்தால் அது கிட்டேயே நம்ம போக முடியாது, அது நம்மளை எரிச்சிடும். அதுபோல் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை ஒரு சிலிண்டரில், இப்போ சிலிண்டர்லேருந்து அடித்து அதை ஒரு அளவாக நம்ம பயன்படுத்தும் போது தான் அதில் நம்ம சமையல் செய்ய முடியும். அதுவே அதிகமாக இருந்தால் செய்ய முடியாது. அதுபோல் மண்ணுன்றதும் அப்படி தான். இப்போ நம்ம மண்ணில் விவசாயம் செஞ்சு தான் நம்ம உணவை உற்பத்தி பண்ணுறோம். மண் தன்மை கரெக்டாக இருந்தால் தான் அந்த ஒரு நிலத்தில் நம்ம விவசாயம் பண்ணும்போது அதில் நமக்கு காய்கறிகள், பழங்கள், உணவுப் பொருட்கள், தானியங்கள் இதெல்லாம் கிடைக்குது. அந்த நிலம் நன்றாக இருந்தால்தான் அதில் நம்ம உணவாக சாப்பிட்றோம். காற்றுன்றதும் அது போல தான். இப்போது காற்று புயல் அடிக்குது, அந்த புயலில் நம்ம வெளியே போக முடியுமா? முடியாது. அது நம்மளை தூக்கி அடிச்சிடும். அதுபோல் இந்த பஞ்சபூதங்களை நம்ம அளவாக பயன்படுத்தணும். இந்த பஞ்சபூதங்களோட ஏற்ற இறக்கங்கள் தான் வாஸ்துவில் நாங்கள் பார்க்கறது. இப்போது ஒரு வீட்டுக்கு இப்போ நம்ம பஞ்சபூதம் பார்த்தோம், அது போலவே ஒரு வீட்டில் நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்றுன்னு தனித்தனியாக பிரிச்சிருக்கிறோம். ஈசானியம்ன்றது நீர் பகுதி, தென்கிழக்குன்றது அக்னி நெருப்பு பகுதி, தென்மேற்குன்றது மண் பகுதி, வடமேற்குன்றது காற்று பகுதி, அது வாயு, மனசையும் கண்ட்ரோல் பண்ணும். ஆகாயம்ன்றது ஸ்பேஸ், அது வெட்டவெளி அப்படின்னு எடுப்போம். இதில் ஏதாவது ஒரு மூலையில் வாஸ்து குறைகள் இருக்கும்போது அந்த சம்பந்தப்பட்ட பஞ்சபூதங்கள் டிஸ்டர்ப் ஆகும். அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ ஒரு அக்னி பகுதியில் ஒரு வாஸ்து தவறான அமைப்பில் அமைச்சிருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டில் வாழக்கூடியவங்களுக்கு அந்த அக்னி சார்ந்த பிரச்சனைகள் அவங்க வீட்டில் இருக்கும். அதுபோல் நீர் சம்பந்தப்பட்ட பகுதியில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு அந்த நீர்த்தன்மை சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். வாயு மூலை எடுத்துக்கோங்க, அது காற்று சம்மந்தப்பட்டது. காற்றுன்றது நம்ம மனசு சம்மந்தப்பட்டது, கால் பகுதின்னு இருக்கும். அந்த பகுதியில் ஒரு பாதிப்பு இருந்தால் அதுக்கான ப்ராப்ளங்கள் நம்ம லைஃப்பில் வரும். அது நைரதியாக இருந்தாலும் மண் சம்மந்தப்பட்டது. அந்த பகுதியில் ஒரு வாஸ்து தவறுகள் இருந்தால் அந்த பாதிப்புகள் நம்மளுக்கு வரும். இதை நாங்கள் நிறைய வீட்டில் நாங்கள் பார்த்துருக்கும்போது அதில் மிராக்கலான விஷயங்கள்லாம் இருக்குது. இது சும்மா வாஸ்துன்னு பேசுறதில்லை. அதை நாங்கள் கண் கூட பார்த்து வியந்திருக்கிறேன் நான்லாம். அது ஒரு வீடு நம்ம வீடுன்னு நினைக்கிறோம், ஏதோ கல், மண், ஜல்லி இதெல்லாம் சிமெண்ட்லாம் கலந்து ஒரு வீடுன்னு எல்லோரும் பார்க்குறாங்க. அது எவ்வளோ பெரிய மாற்றங்களை
லைஃப்பில் ஏற்படுத்துன்னா நாங்கள் கண் கூட பார்த்து இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. நான்லாம் பார்த்து வியந்து போயிருக்கிறேன். ஒரு வீடு இவ்வளவு வேலை செய்யுமா ஒரு மனுஷங்களோட லைஃப்பில்? இதை வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப்லாம் கேட்பாங்க. நீங்கள் வேணால் வாங்க, நான் பார்த்த ஒரு வீட்டில் எந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்குது, அதை சரி பண்ணி அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு, இது மாதிரி வாஸ்து தவறான வீட்டிலேருந்து எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்னு கண் கூட பார்த்துருக்குறேன். கண்ணில் தண்ணியெல்லாம் வந்திருக்கு எனக்கு. அப்போ தான் எனக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. வாஸ்துன்றது எவ்வளோ ஒரு உண்மையான ஒரு விஷயம். நம்மளுடைய முழு கட்டுப்பாடும் வாஸ்துவில் தான் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பாதிப்பு இருந்தால் அது நம்ம உடம்புல அப்படியே பிரதிபலிக்கும். எந்த பகுதியில் எந்த பாதிப்பு இருக்கோ அது நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சே தீரணும். இதை கரெக்டாக இந்த பஞ்சபூதங்களை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் வாஸ்து. இந்த பகுதிகளில் இந்த வாஸ்துவில் இருக்கக்கூடிய குறைகளை நம்ம சரி பண்ணும்போது 100% அந்த பாதிப்புகள்லேருந்து நம்ம வெளியே வரலாம். அது பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியம், நோய் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நோய்களாக இருந்தாலும் சரி, கேன்சர், இரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள், பொருளாதாரம், கடன் பிரச்சனை, பண வரவு இல்லை, ஆரோக்கியம் இல்லை, இந்த முழுக்க மனுஷனுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், ஒரு வீட்டில் ஆக்சிடெண்ட் ஆகுது, கால் கைகள் அடிப்படுது, தலையில் அடிபடுறது, அந்தந்த பகுதிகளில் அது வாஸ்து தவறான அமைப்புகள் நம்ம வச்சுருக்கும்போது இது முழுக்க நம்மளோட லைஃப்பை பாதிக்குது. இதுதான் வாஸ்து. இந்த பஞ்சபூதங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜியை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும். தவறாக இருக்கும்போது அது தவறான அமைப்புகளை ஏற்படுத்தி நம்ம வாழ்க்கையிலையும் அந்த தவறுகள் பெரிதளவில் பாதிக்குது. இதெல்லாம் கண் கூட பார்த்துருக்கு. அதனால் உங்கள் வீட்டில் வாஸ்து குறைகள் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் முதல்ல ஒரு சிலர் கோயிலாக போவாங்க, பரிகாரங்கள் செய்வாங்க. கல்யாணம் நடக்கலை, பையனுக்கு உடல்நிலை சரியில்லை, பொருளாதாரம் சரியில்லை, ஆரோக்கியத்தில் பிரச்சனை, நோய்கள், போய் பரிகாரம் பண்ணுறது, ஜோதிடர்கிட்ட போகிறது, பரிகாரங்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் செஞ்சால் அது வேஸ்டான ஒரு விஷயங்கள். இதை முக்கியமாக நீங்கள் வாஸ்துவில் தான் சரி பண்ண முடியும். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் வாஸ்துவில் சரி பண்ணலாம். இந்த பஞ்சபூதங்களை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையும் கரெக்டாக இருக்கும். இந்த பஞ்சபூதங்கள் நம்ம வீட்டில் தவறான அமைப்பில் இருந்ததுன்னா அந்த தவறான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். இதை கண் கூட பார்த்துருக்கோம். ஒரு சில வீட்டில் எத்தனையோ உயிர்கள் போயிருக்கு. இந்த மாதிரி அமைப்புகள் நிறைய வீட்டில் பார்த்துருக்கோம். போய் பார்க்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதையெல்லாம் வாஸ்துவில் தான் சரி பண்ண முடியும். வணக்கம்.